பிரபஞ்ச சக்தி டிவி. Video 85. கடமை மாத இதழ் டிசம்பர் 2009. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Collector leads Dalits into Settipalam temple. Dalits of Settipalam village entered the Egambareswara temple to offer prayers amid considerable police security. They were led by the district collector and the district revenue officer. இப்படி கலெக்டர்கள் எத்தனை கிராமங்களில் எத்தனை முறை தலித்தின மக்களை கோவிலுக்குள் அழைத்துச் செல்வார்கள்? இந்த பிரச்சனைக்கு தீர்வு பாதிக்கப்பட்டவர்கள் பிரபஞ்ச சக்தி மதத்தை ஏற்றுக்கொண்டு பிரபஞ்ச சக்தியை வழிபடுவதே. செய்தி: Only for women, 3 ladies special EMU services were flagged off by Union Home Minister P. Chidambaram from Tambaram. ஆண்கள் மாதிரி நசுங்காமல் பெண்களாவது நிம்மதியாக ரயிலில் பயணம் செய்யட்டும். செய்தி: Nobel Peace Prize for Barack Obama. United States President Barack Obama sensationally won the Nobel Peace Prize, prompting world leaders to urge him to use the accolade to step up efforts for global peace. திறமை பற்றி பேசும் மேதாவிகள் பராக் ஒபாமா என்ற நீக்ராய்டு இன மகனை இருகரம் கூப்பி வணங்கட்டும். செய்தி: Curtains down on festivities. Prime Minister Manmohan Singh and UPA Chairperson Sonia Gandhi shoot symbolic arrows at an effigy of Ravana to mark the triumph of good over evil at a Dasra function in New Delhi. ராவணன் திராவிட இனத்தின் தலைமகன் என்பதை சோனியா காந்தி தெரிந்து கொள்ள வேண்டும். யாரும் அம்பு எய்தி திராவிட இனத்தை வீழ்த்த முடியாது. செய்தி: Tamil film stars stage protest. Several hundred members of the Film Employees Federation of South India staged a protest condemning a report on actors published in a Tamil daily recently. சினிமா நடிகைகளும் பெண்கள்தான். எந்த பெண்ணை பற்றியும் கண்ணிய குறைவாக பேசுவது சமூகத்திற்கு நல்லதல்ல. அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால். அதிகாரம் 8. அன்புடைமை. குறள்: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. பொருள்: அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர். அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர். அன்பு இல்லாமல் யாரும் வாழ முடியாது. அன்பு குறைவாக இருப்பவர்கள் தன் குடும்பத்தை மட்டும் நேசிக்கிறார்கள். அன்பு அதிகம் உள்ளவர்கள் இன்னும் 10 பேரை சேர்த்து நேசிக்கிறார்கள். ஒரு மனிதனின் ஆற்றலுக்கு அவன் காட்டும் அன்பே அடையாளம். அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். பிரபஞ்ச சக்தியாகிய எனக்கு அன்பு உண்டா? நான் பிரபஞ்சத்தின் மீது செலுத்தும் அன்பை ஒரு நொடி பொழுது நிறுத்தினால் கூட இப்பிரபஞ்சம் முழுவதும் ஸ்தம்பித்துவிடும். இந்த எல்லையற்ற அன்பின் ஆதரவில்தான் 18 வயதுக்கு மேல் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். உன் பெற்றோருக்கு குடியிருக்கும் வீடு மட்டுமே சொந்தம்.
பிரபஞ்ச சக்தியாகிய எனக்கு இப்பிரபஞ்சம் முழுவதும் சொந்தம். என்னை நம்பி வழிபட்டுப் பார். உனக்கு மகிழ்ச்சியான கௌரவமான வாழ்க்கை கிடைத்தால் மட்டுமே நீ என்னை பின்பற்று. பிரபஞ்ச சக்தியாகிய என்னை பார்க்க முடியுமா? நீ இப்போது பார்ப்பது போல் எப்போதும் பார்ப்பாய். என் குரலை கேட்க முடியுமா? இப்போது கேட்பது போல் எப்போதும் கேட்பாய். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. வட இந்திய இலக்கியங்களில் ஆரம்ப காலத்தில் திராவிட மொழிகள் பிசாசு பிராகிருத் மொழிகள் என்றே குறிப்பிடப்பட்டன. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பிராமணர் அல்லாத படித்தவர்கள் திராவிட நாகரிகத்தை ஆரிய நாகரிகத்தை விட குறைவாக சமுதாயம் மதிப்பிட்டதை கேள்வி கேட்க ஆரம்பித்தனர். இந்தியாவின் மக்கள் தொகையில் பிராமணர்கள் 3%, பிராமணர் அல்லாத இந்துக்கள் 86%, முஸ்லிம்கள் 7%, கிறிஸ்தவர்கள் 3% உள்ளனர். கால்டுவெல் போப் பிராமணன் என்று பொருள்படும்படியாகவே ஆரியன் என்ற சொல்லை பயன்படுத்தினார். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி. ஆப்பிரிக்கா முழுவதும் பொருள் உற்பத்தியில் சுமார் 30 லட்சம் மக்கள் ஈடுபட்டுள்ளனர். உற்பத்தி தொழிலில் சரிபாதி தென்னாப்பிரிக்க நாட்டில் நடைபெறுகிறது. ஆப்பிரிக்காவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களில் ரசாயனம், ரப்பர், பெட்ரோலியம், இரும்பு உட்பட உலோகப் பொருட்கள் மற்றும் நவீன ஆயுதங்கள் குறிப்பிடத்தக்கவை. எகிப்து, அல்ஜீரியா மற்றும் ஜிம்பாப்வே நாடுகளில் பல கனரக தொழில்கள் காணப்படுகின்றன. அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. A few transitive verbs are sometimes used as intransitive verbs. Example, he broke the glass. The glass broke. A verb is in the active voice when its form shows that the person or thing denoted by the subject does something. Ravi helps Mary. A verb is in the passive voice when its form shows that something is done to the person or thing denoted by the subject. Mary is helped by Ravi. Be a man of quotations. The heaviest burden of life is an empty pocket. Age is not flight of years, it is dawn of wisdom in the mind of man. You grow old when you cease to dream and lose interest in life. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். ஆதிராத் ஆதிராத் நள்ளிரவு. சபேரா சுபஹ் சபேரா சுபஹ் காலை. ஷாம் ஷாம் மாலை. தோபகர் தோபகர் மதியம். சப்தாஹ் சப்தாஹ் வாரம். வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். मेरे दोस्त ने बहन के लिए एक घड़ी खरीदी. मेरे दोस्त ने बहन के लिए एक घड़ी खरीदी. என்னுடைய நண்பன் சகோதரிக்காக ஒரு கடிகாரம் வாங்கினான். तुम गरम दूध चाहते हो या ठंडा? तुम गरम दूध चाहते हो या ठंडा? உனக்கு சூடான பால் பிடிக்குமா அல்லது குளிர்ந்த பாலா? அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி ஒவ்வொரு அமைச்சருக்கும் தலைமை வழக்கறிஞருக்கும் அட்டார்னி ஜெனரல் பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்திலும் கலந்து கொண்டு பேச உரிமை உண்டு. இவர்கள் தாங்கள் உறுப்பினராக உள்ள பாராளுமன்ற குழுக்களின் கூட்டத்திலும் கலந்து கொண்டு பேசலாம். அதே சமயம் இந்த உரிமையை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வாக்களிக்க முடியாது. குடியரசு துணைத் தலைவர் பாராளுமன்றத்தின் மாநிலங்களவைக்கு தலைவர் ஆவார். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். பிரம்மத்தை உணர்ந்த ஸ்ரீராமனும் கிருஷ்ணனும் கடவுள் என்றால் பிரபஞ்ச சக்தியை உணர்ந்த நானும் கடவுளே. அடுத்த தலைப்பு காதல் குறிப்புகள். நித்யா. 1000 பெண்களுக்கு இந்த பெயர் இருக்கலாம். ஆனால் 1000 தடவை சொன்னாலும் எனக்கு என் நித்யாவின் முகம் மட்டும்தான் நினைவுக்கு வருகிறது. அவள் அழகானவள். அதற்காக ரதி, பூலோக சுந்தரி என்றெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன். சொல்லப்போனால் என்னை ஈர்த்தது அவள் அழகல்ல, அவள் என்னிடம் காட்டிய அன்புதான். அவளுடைய பாஸ் என்னுடைய நண்பர். எனவே அவள் என் அலுவலகத்துக்கு வரும்போதெல்லாம் அவளிடம் அக்கறை காட்டி அவள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வேன். அவளுக்கு தேவையான வேலையை செய்து கொடுப்பேன். ஒரு நாள் மேடம் என்ற வார்த்தையை நான் மீண்டும் மீண்டும் சொன்னபோது, சார், என் பெயர் நித்யா, என்னை நித்யா என்றே கூப்பிடுங்கள் என்றாள். அதை கேட்ட பிறகு என் மனம் ஒரு நிலையில் இல்லை. அவள் சொன்னதை எனக்கு நானே பல தடவை சொல்லிக் கொண்டேன்.
நித்யா ஒவ்வொரு முறை வரும்போதும் என்னை பார்க்க துடிப்பதை உணர்ந்தேன். நானும் தவறாமல் குட் மார்னிங் என்ன வேண்டும் என்று கேட்டு வைத்தேன். அவள் ட்ரெஸ் நன்றாக இருந்தால் உங்கள் ட்ரெஸ் A1 என்று சொல்லிவிட்டேன். சில நேரங்களில் கேட்டு மகிழ்ந்தாள், சில நேரங்களில் பயத்தால் மௌனமானாள். என் மகனின் பிறந்தநாள் விருந்துக்கு நித்யா ஹோட்டலுக்கு வர மறுத்துவிட்டாள். ஆனால் தன் சிநேகிதியோடு ஹோட்டலுக்கே வந்து பரிசு பொருளை கொடுத்துவிட்டு போனாள். அவளுடைய உண்மையான அன்பும் உறுதியான கட்டுப்பாடும் என்னை திகைக்க வைத்தன. இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் நித்யா. தலைப்பு A poem by BSV. Ever I wish my friend in glee. When I see my friend in glee, all my thoughts do fly as free as birds that circle in the air and lend a sight to all so fair. When I feel my friend in grief, my heart doth turn as withered leaf. It does turn as dry and pale, and I feel as thrown in veil. If friend of mine in tears I see, all my thoughts will devilish flee. Hold I can't the pen to write, though bold am I for battle fight. So my friend will never shed tears of grief to make me fret. Tears of joy is what I wish, as will bring in heavenly bliss. அடுத்த தலைப்பு சிறுகதை. நல்லதா போச்சு. இப்படியே அடைமழை பெய்யும். ஆள் அரவம் 2 நாளாக வெளியே போக முடியவில்லை என்று அழுத்து கொண்ட மூக்கம்மா வெளிக்கதவை தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள். அவள் சித்தப்பா மகன் கருப்பசாமி வீட்டுக்காரியோடும் மகள் தெய்வானையோடும் நின்று கொண்டிருந்தான். அக்கா, புது வீடு 4 சுவரிலும் ஒழுகுது. கொத்தி பூசினால்தான் அங்கே ஆள் படுக்க முடியும். அதான் இவங்களை இங்கே கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் என்றான் கருப்பசாமி. தம்பி தன் வீடு தேடி வந்த சந்தோஷத்தில் மூக்கம்மாவுக்கு அவன் புது வீட்டை பற்றி கவலைப்பட நேரமில்லை. சரி, உள்ளே வந்து தலையை தூத்துங்க, நான் போய் உப்புமா கிளறி வைக்கிறேன், ரவை இருக்கு என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். சாப்பிட்டு விட்டு திண்ணையில் உட்கார்ந்த கருப்பசாமி அக்காவின் மனதில் இருந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான். அக்கா, உன் மகனுக்கு என் மகளை கொடுக்கறது பற்றி பாலையா தேவர்கிட்ட உடனே பதில் சொல்லலை. மனசில் எதுவும் வச்சுக்காத. சேரந்தையன் சொந்தமாக தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன். என் மகளுக்கும் 2 வருஷம் போனால் உடம்பு கெதியாக இருக்கும். உனக்கு சம்மதம்னா நாளைக்கே வெத்திலை பாக்க மாற்றிப்போம். மூக்கம்மாவுக்கு மனம் குளிர்ந்து விட்டது. கருப்பசாமி தன் மகனையும் தன் குடும்பத்தையும் அலட்சியப்படுத்தவில்லை என்பதே அவளுக்கு பெருமையாக இருந்தது. மூக்கம்மா தன் பக்கத்தில் இருந்த கருப்பசாமியின் மகளை இடது கையால் அணைத்து கொண்டு, இந்த வீட்டில் விளக்கேற்ற போறவ இவதான், அவ என்னைக்கு வந்தா என்ன என்றாள். மூக்கம்மாவின் தாய் அந்த இரவிலும் வெற்றிலையை இடித்து கொண்டே சொன்னாள், மழை வந்ததும் நல்லதா போச்சு. இந்த மகராசி இங்கே வரணும்னு பார்வதி அம்மன் மழையா பொழிகிறா. அரிக்கன் விளக்கு வெளிச்சத்தில் சேரந்தையனும் அவன் முறைப்பன் தெய்வானையும் ஒருவரை ஒருவர் விழுங்குவது போல் முறைத்து பார்த்து கொண்டிருந்ததை யாரும் பார்க்கவில்லை. பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. ஈரான் பிரச்சினைக்கு நீங்கள் என்ன தீர்வை விரும்புகிறீர்கள்? டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க படையை அனுப்பி ஈரானை அடக்க வேண்டும். ஹோர்முஸ் ஜலசந்தி சுதந்திரமாகி காத்து கிடக்கும் இந்திய கப்பல்கள் இந்தியா வந்து சேர வேண்டும். இந்தியாவில் சமையல் எரிவாயு பிரச்சனை தீர வேண்டும். இந்தியர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். ஈரான் நாட்டு மக்கள் கதி என்ன ஆகும் என்று நான் கவலைப்படவில்லை. கேள்வி 2. உங்கள் அன்றாட வாழ்க்கையில் புதிதாக என்ன மாற்றம் செய்திருக்கிறீர்கள்? சிவாஜி அரிசிக்கு பதிலாக குதிரைவாலி அரிசி வாங்கி சமையல் செய்கிறேன். குதிரைவாலி அரிசி டேஸ்ட் ஓகே. கேள்வி 3. ஒன்னா இருக்க கத்துக்கணும் என்ற பாடலை பாடுவீர்களா? ஒன்னா அங்கி இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். ஒன்னா அங்கி இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கலாம்.
உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். தன்னை போல பிறரை இன்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. தன்னை போல பிறரை இன்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை. இதை புரிந்து கொண்ட ஒருவனை போல் மனிதன் வேறில்லை. ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். கொஞ்ச நேரம் காற்றடித்து ஓய்ந்து போகலாம், வானில் கூடி வரும் மேகங்களும் கலைந்து போகலாம். நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம், நேற்று வரை நடந்ததெல்லாம் இன்று மாறலாம். நாம் நேர்வழியில் நடந்து சென்றால் நன்மை அடையலாம். ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னாயிருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.